அடுத்ததாக தொல்காப்பியத்துடைய நூல் அமைப்பு. தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள் என்ற 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 இயல்கள் இருக்குது. மொத்தமாக 27 இயல்களை தொல்காப்பியம் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எழுத்ததிகாரம் எழுத்துக்களை பற்றி சொல்லுது. எழுத்துன்னா ஆ, கா, இந்த எழுத்துக்களெல்லாம் எப்படி உருவாகும் அப்படிங்கிறத பற்றியும், சொல்லதிகாரம் அந்த எழுத்துக்களை வச்சு எப்படி நம்ம சொற்களை உருவாக்குறது. இப்போது ஆ, கா, இம் இது 3 தனித்தனியாக இருக்குது. சேர்க்கும் போது என்ன வரும்? அகம். அந்த மாதிரி சொற்களை உருவாக்குறது சொல்லதிகார எழுத்துக்களால் ஆகிய சொற்களை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எழுத்துக்களுக்கும் சொல்லுக்கும் பொருள் தரக்கூடியதாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா பொருள் அதிகாரம். அதான் பொருளாதிகாரம். அச்சொற்களில் அமைந்துள்ள பொருட்களை பொருத்தமுறை கூறுவது பொருளதிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இவ்வளோ விரிவாக ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, டிஆர்பிக்கு படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் எது படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இதை கொஞ்சம் ஈஸியாக எளிமையாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். சரிங்களா? நன்றி.